வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களை இந்த காணொளியிலே சந்திக்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன. அவை தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் பேசப் போகிறோம். குச்சவெளியின் பிரதேச தவிசாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னணி என்ன, ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பான தகவலையும், அதே வேளையில் ஒரு ஹெகல்பத்ர பத்மையிடமிருந்து வர்த்தகர் ஒருவர் ஆயுதத்தை கொள்வனவு செய்திருக்கிறார். எதற்காக இந்த ஆயுதம் கொள்வனவு செய்யப்பட்டது என்பது தொடர்பான தகவலையும், அதே வேளையில் இந்த ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட சர்ச்சைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் அவர் சூம் மோடாக தொடர்பு கொண்டு சபாநாயகரோடு உரையாடியிருக்கிறார். என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாகவும், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொளியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளியை பாருங்கள். சரி, இப்பொழுது விடயத்துக்குள் வரலாம். என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் ஒரு காணொளி என்னால் பகிரப்பட்டிருந்தது. அதிலே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான குரல் பதிவுகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். பல்வேறுபட்டவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு அவர் யார் என்று தெரியாது என்று தெரிவித்திருக்கிறீர்கள். அவர் வேறு யாரும் அல்ல, இலங்கையில் இருக்கின்ற சங்க கட்சியிலே அங்கத்துவம் வகித்து வருகின்ற, முன்னர் தமிழரசு கட்சியிலே இருந்து வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்ற செல்வம் அடைக்கலநாதன் தான் அந்த குரல் பதிவிலே பேசியிருக்கிறார். அவரால் தான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெறும் என்றே பலர் எதிர்பார்க்கிறார்கள். பார்ப்போம். விடயங்கள் அரச கவனத்திற்கு வந்திருக்கிறது போல் தெரிகிறது. விடயம் வருகின்ற வேளையில் மேலதிக தகவல்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தின் இந்த ஆட்சியிலே சட்டம் ஓரளவு சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. எனவே இவர் தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய ஆரம்ப கட்ட வேலைப்பாடுகள் ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடயங்கள் வருகின்ற வேளையில் பார்த்து கொள்ளலாம். இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் நாங்கள் சில விடயங்களை பேசுகின்ற வேளையில் அல்லது ஒரு சில விடயங்களை வெளிப்படுத்துகின்ற வேளையில் அவருக்கு எதிரான குரோத உணர்வு, இவருக்கு எதிரான வக்கிரத்தன்மை என்றெல்லாம் கருத்து வெளியிடுகிறீர்கள். எவருக்கு எதிராகவும் நாங்கள் கருத்துக்களை வெளியிடவில்லை. நீதியின் பால் நின்று, அறத்தின் பால் நின்று, ஊடக சுதந்திரத்தை பேணி ஒரு ஊடகவியலாளன் என்கின்ற வகையில் நடுநிலைமையாக நின்றே பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த தரப்புக்கு சார்பாக பேசுகிறேன், இந்த தரப்புக்கு சார்பாக பேசுகிறேன் என்று அல்ல. நாங்கள் குற்றம் யார் இழைத்தாலும் குற்றம் குற்றம்தான் என்று குற்றம் யார் இழைத்தாலும் குற்றம் குற்றம்தான் என்பது ஒரு ஊடகவியலாளன் என்கின்ற ரீதியிலே எனக்கு போதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனக்கு ஊடக நெறியை போதித்தவர்கள் அவ்வாறு தான் எனக்கு அந்த ஊடக தர்மத்தை போதித்திருக்கிறார்கள். எனவே குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமாகத்தான் பார்க்கப்படும். அது யாராக இருந்தாலும் குற்றம் குற்றம் என்றால் குற்றம் என்றே சொல்வோம். சுட்டிக்காட்டப்பட வேண்டிய இடத்தில் இருப்பதன் காரணத்தினால் குற்றங்களை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அவ்வளவுதான். அவருக்கு ஆதரவாக பேசுகிறேன், இவருக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று எதுவும் அல்ல. கருத்துக்களை தெரிவிப்பது உங்களது சுதந்திரம். இதற்கு பதில் தெரிவிப்பது எனது கருத்தாக இருக்கிறது. அதற்காகத்தான் நான் இவ்வாறான கருத்தை முன்வைக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொலை செய்கின்ற அளவிற்கு, தற்கொலைக்கு தூண்டுகின்ற அளவிற்கு மிரட்டல் விட்டிருக்கிறார். நான் உனக்கு ரிவேஞ்ச் எடுப்பேன், உன்னை நான் ஒரு கை பார்ப்பேன் என்பது போன்று அவர் தெரிவித்த கருத்துக்கள் தான். இது வேறு எதுவும் அல்ல. அவரே தனது வாயால் தெரிவித்த கருத்துக்கள் தான் நேற்றைய தினம் பதியப்பட்டிருந்தன. அதே வேளையில் அண்மையிலே இந்த முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களுக்கும் பலர் பின்னூட்டத்தை தெரிவித்திருந்தீர்கள். இல்லை, நல்லது செய்கின்ற வழியில் நாங்கள் நல்லதாக சொல்வோம், தவறுகள் செய்கின்ற வழியில் சுட்டி காட்டத்தான் செய்வோம். அதனை எல்லோரும் பொறுத்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு வரலாம். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், மீண்டும் இந்த முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஒருவரது பிரச்சனை ஓரளவு தீர்ந்து கொண்டு வருகின்ற அதே வேளையில் ஹிஸ்புல்லாவின் தங்க பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து மக்கள் அதனை பேசுவதை தவிர்த்து வருகின்ற இந்த வேளையில் மீண்டும் முஸ்லீம் காங்கிரஸ் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், தமிழரசு கட்சியோடு சேர்ந்து முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைப்பை மேற்கொண்டிருந்தார்கள் குச்சவெளி பிரதேச சபைக்கு.
2 வருடங்கள் முஸ்லிம் காங்கிரசும் பின்னர் வருகின்ற காலப்பகுதியில் தமிழரசு கட்சியும் என்று சொல்லி கூட்டாட்சியாக அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு குச்சவெளி பிரதேச சபை ஒரு தவிசாளரை நியமித்திருந்தது. அந்த தவிசாளர் தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனை வந்திருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் லஞ்சம் பெற முற்பட்ட வேளையில் குச்சவெளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு பெண் 120 பேச்சு காணி தொடர்பாக அவர் சொந்த காணி அந்த காணி தொடர்பாக உறுதி பெறுவதற்கு அவர் அங்கே வந்திருந்த வேளையில் 20 பேச்சுக்குரிய உறுதி முன்னர் வழங்கப்பட்டது என்று சொல்லியும் அதற்கு 1,60,000 ரூபாய் பணம் பெறப்பட்டதாகவும் அதன் பிற்பாடு மிகுதி உறுதியை பெறுவதற்கு 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் வருமாறு அந்த பெண் பணிக்கப்பட்டிருக்கிறார். எனவே பெண் என்ன செய்திருக்கிறார், பணம் தரலாம் என தெரிவித்துவிட்டு அந்த விடயத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருக்கிறார். எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அங்கே வருகை தந்து நிலாவளியில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே 5-6 நாட்கள் அவர்கள் காவல் இருந்திருக்கிறார்கள். எனவே காவல் இருந்தே இந்த தவிசாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் அவரது சாரதியும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் இப்பொழுது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இனி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவர் தொடர்பான பல்வேறு விசாரணைகளை மேற்கொள்ளும் என்றே பார்க்கப்படுகிறது. இன்றுதான் இந்த லஞ்சம் பெறப்பட்டதா அல்லது இதற்கு முன்னரும் பல்வேறுபட்ட நபர்களிடமிருந்து லஞ்சங்கள் பெறப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பாக விசாரணைகள் இனி ஆரம்பிக்கப்படும். இவரிடம் இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பாக விவரங்கள் சேகரிக்கப்படும். இவ்வாறாக இனி பிரச்சனைகள் நீண்டு கொண்டே செல்லப் போகின்றன. எனவே லஞ்சம் யார் பெற்றாலும் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்கிறது. இவ்வாறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்ற நேரத்தில் இவ்வாறான செயற்பாடை ஏன் இந்த தவிசாளர் மேற்கொண்டார் என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. சரி, அது அவ்வாறு இருக்கின்ற வேளையில் அடுத்த விடயத்துக்கு வருவோம். மினுவாங்கோட பிரதேசத்திலே திடீரென்று ஒரு சுற்றுவளைப்பை மேற்கொண்ட போலீசாருக்கு ஒரு இடத்திலிருந்து ஒரு ஆயுதம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு வர்த்தகரின் வீட்டிலிருந்து ஒரு ஆயுதம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே கைப்பற்றப்பட்ட அந்த ஆயுதம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்ட வேளையில் அந்த விசாரணையிலே பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த ஹெகல்பத்திர பத்மே என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழு நபரிடமிருந்து இந்த ஆயுதம் 3.5 லட்சம் ரூபாய் பணத்திற்கு பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு ஒருவரிடமிருந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் எனவே அதற்காகத்தான் இந்த ஆயுதத்தை கொள்வனவு செய்தேன் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி ஆனால் இந்த ஆயுதத்தை கொள்வனவு செய்கின்ற வழியில் ஆயுதம் என்பது ஒரு தகுந்த பயிற்சி பெற்று இயக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். அதை எல்லோரும் இயக்கிவிட முடியாது. அது தவிர ஒரு நபரை நோக்கி துப்பாக்கி சூடு மேற்கொள்கிறோம் என்றால் அதற்குரிய சகல வழிமுறைகளும் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி சுட்டால் அங்கே போகும், எவ்வாறு இந்த துப்பாக்கியை இயக்குவது போன்ற விவரங்கள் எல்லாம் இவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த வர்த்தகர் யாரிடம் இந்த துப்பாக்கி சுடுவதற்குரிய பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்? சாதாரணமாக துப்பாக்கி எடுத்தெடுப்பிலே சுட்டுவிட்டு போக முடியாது. ஏனென்று சொன்னால் துப்பாக்கி வைத்திருந்தவர்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று சொல்லி. எனவே அவற்றுக்குரிய விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன. ஏன் இந்த துப்பாக்கி இவரால் பெறப்பட்டது, யாரை நோக்கி இவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள இருந்தார் என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில் இந்த ஹெகல்பத்திர பத்மையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூபர் தொடர்பான பிரச்சனை இப்பொழுது பெரும் பூதாகரமாக மாறி இருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு ஆரூடம் கூறிய ஒரு யூடியூபர் இலங்கையில் இருக்கிறார். அவர் தொடர்பாக அவர் என்பிபி கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர் என்றும் என்பிபி கட்சிக்கு ஆதரவாக பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டு வருகிறார் என்றும் கூறப்பட்டு வந்திருக்கிற நிலையில் ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்படுவார் என்று அவர் கூறிய அந்த விடயம் பெரும் பரபரப்பாக மாறியிருந்தது. இவரை விசாரிக்க வேண்டும், இவருக்கு எவ்வாறு தெரிந்தது என்பதெல்லாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அந்த வேளையிலே பேசப்பட்டு வந்திருந்தாலும் கூட இப்பொழுது வந்திருக்கின்ற பிரச்சனை, இவர் அண்மையிலே இந்த அனுரகுமார திசாநாயக்கா மேற்கொண்ட போதை ஒழிப்பு தொடர்பாக அந்த கலந்துரையாடலே இவரும் பங்கு பெற்றிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் ஹெகல்பத்திர பத்மே வைத்த அந்த புதுவருட விருந்தில் இவரும் பங்கு பெற்றிருக்கிறார் என்பது தொடர்பாக இப்பொழுது சர்ச்சைகள் கிளம்பியிருக்கின்றன. எனவே அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் 5 அழகிகள் ஹெகல்பத்திர பத்மையோடு மிகுந்த உறவில் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் எதிர்வருகின்ற இந்த மாதம் 7ஆம் திகதி இவர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 அழகிகளது பெயர்கள் வெளியிடப்பட்டு விட்டன. இன்னும் 3 அழகிகள் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 5 அழகிகள் இவற்றிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்றும் ஹெகல்பத்திர பத்மையிடம் இருக்கின்ற கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்கள் பெயரிலே ஒவ்வொரு பிஸ்னஸ் இருக்கிறது என்றும் இந்த பிஸ்னஸ் ஜாபும் ஹெகல்பத்திர பத்மையால் உருவாக்கி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற திடுக்கிடும் தகவலும் இப்பொழுது வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது.
சரி, இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகி வருகிறது. அனுரகுமார திசாநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த என்பிபி கட்சி அரசாங்கம் எடுத்து வருகின்ற செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தை மீறுகிறார்கள், இவர்கள் எங்களது அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக குழப்பங்கள் கூச்சல்கள் போட்டு வந்த எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டத்தை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தன. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்ட பேரணியாகத்தான் இது இடம்பெறப் போகிறது. இவற்றிலே எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாச கட்சி இவற்றிலிருந்து விலகி இருக்கிறது. நாங்கள் என்னதான் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் கூட இவர்களோடு எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சில ஒத்துவராத தன்மை காரணமாக நாங்கள் இவற்றோடு பங்கு பெறவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் நாமல் ராஜபக்ச அவர்கள் வராவிட்டால் என்ன வந்தால் என்ன பரவாயில்லை, தாங்கள் நினைத்தபடி 21ஆம் தேதி இந்த விடயம் முன்கொண்டு செல்லப்படும் என்பது தொடர்பாக கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்பதை. இதே வேளையில் இந்த போதைப் பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அவ்வாறு இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளிலே இன்னும் ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. பேலியகொட பகுதியில் இருக்கின்ற அடுக்குமாடி தொடரிலே இந்த போதைப் பொருள் வியாபாரம் இப்பொழுதும் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த போதைப் பொருள் வியாபாரம் இடம்பெறுகின்ற அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே முதலாம் தரத்திலே இந்த போதைப்பொருள் வியாபாரம் இடம்பெற்று வருவதாகவும், அந்த போதைப்பொருள் வியாபாரங்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் யாரும் அந்த வீட்டுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது போன்றும் தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. எனவே இவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று உரிய கவனிக்கப்படும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சரி, அடுத்த விடயத்துக்கு வருவோம். அடுத்த விடயம் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ராமநாதன் அர்ச்சுனா இப்பொழுது இலங்கையில் இல்லை, அவர் வெளிநாட்டிலே சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். சுற்றுப்பயணத்துக்கு வந்த அவர் நேற்றைய தினம் அங்கே ஜூமில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அங்கே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. சபாநாயகர் தலைமையிலே இந்த கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே பங்கு பெற்றிய ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்கள் பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியிருப்பதாக ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தான் பாதுகாப்பு கேட்டதாகவும், தனக்கு பாதுகாப்புகள் மறைக்கப்பட்டிருப்பதாகவும், மறைக்கப்பட்ட இந்த பாதுகாப்புக்கு எதிராக தான் தனது வாகனத்திலே ஒரு வாள் ஒன்றினை கொண்டு செல்வதாகவும், உண்மையிலேயே ஒருவர் தன்னோடு ஒருவரை தாக்குவதற்குரிய ஆயுதங்களை வைத்திருப்பது இலங்கை சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படுகிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனது காரிலே வாளோடு சுற்றித் திரிகிறேன் என்று தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற அதே வேளையில் இன்னும் ஒரு விடயம் நகைப்புக்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. சபாநாயகரை பார்த்து உங்களால் தான் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது சபாநாயகர் கேட்டிருக்கிறார், என்னால் உமக்கு என்ன ஆபத்து இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அப்பொழுது இந்த அர்ச்சுனா தெரிவித்த கருத்து தான் எல்லோரையும் சிரிப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. நீங்கள் நான் பேச வருகிற போது எனது மைக்கை ஆஃப் பண்ணி விடுகிறீர்கள், அதனால் அது தொடர்பாக அறிக்கையிடுவதற்குத்தான் நான் ஐநாவுக்கு வந்திருக்கிறேன் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரது கருத்து என்று பாருங்கள். ஒரு மைக்கை ஆஃப் பண்ணியதற்காக தான் ஐநாவுக்கு வந்திருக்கிறேன் என்றும், தனக்கு நீங்கள் பாதுகாப்பு தரவில்லை என்றும், அதனால் தான் நான் இந்த மாடு சுடுவதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதங்களை கூட கேட்டேன், அதை கூட இவர்கள் தர மறுக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். அர்ச்சுனா ராமநாதனுக்கு யாரால் அங்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆயுதங்கள் இவருக்கு வழங்கப்படுமாக இருந்தால் இவர் தன்னை எதிர்ப்பவர்கள் எல்லாரையுமே சுடவழிக்கிடுவார். இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். இவர் தன்னோடு கூட சேர்த்து வைத்திருந்தவர்களை 2 நாட்கள் சேர்ந்து தெரிவார், 3வது நாள் இவர் துரோகி என்று அறிக்கை விடுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும், தான் பேசுகின்ற பேச்சில் நிலையான தன்மை இல்லாத ஒருவராகவும், புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் பணத்தை வாங்கி புலம்பெயர்ந்த தமிழர்களின் பணத்திலே ஒய்யாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அர்ச்சுனா புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்பாக மிக கீழ்த்தரமான வார்த்தைகள் பிரயோகங்களை மேற்கொண்டு வருகின்ற ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் தனக்கு பணம் வேண்டும் என்று மன்றாட்டம் விடுகின்ற இந்த அர்ச்சுனா புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து நின்று கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்பாக கொச்சையான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற அர்ச்சுனா நேரலைகளிலே இவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பவர்களை உனது பக்கத்து வீட்டுக்காரனைகள் உனது பக்கத்து வீட்டுக்காரனின் சாயல் முன்னில் அடிக்கிறது என்பது போன்று கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகங்கள் ஒரு படித்த பண்பான மனிதன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியராக இருந்த ராமநாதன் அர்ச்சுனா பாவிக்கின்ற வார்த்தைகள் மிக மிக கீழ்த்தரமான வார்த்தைகளாக இருக்கின்றன. கருத்துக்களை கருத்துக்களால் மோத வேண்டும், கருத்துக்களை கருத்துக்கள் போன்றே முன்வைக்க வேண்டும். ஒரு கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு வருகின்ற இந்த ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக இப்பொழுது எல்லோருமே நகைப்புக்குரிய ஒருவராக இவர் மாறியிருக்கிறார். இவர் மனநலம் குன்றியவரா என்பது தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மக்களால் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இவை தொடர்பான மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு
பல்கலைக்கழகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பான விவரத்துக்கு வருவோம். பல்கலைக்கழக கூரையிலிருந்து பல்வேறுபட்ட ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கிளைமோர் வெடிக்க வைப்பதற்குரிய ரிமோட் கருவி மீட்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய வயர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. சேலைன் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மருத்துவ உபகரணங்கள், T-56 ரக துப்பாக்கி, மெகசின் 2, அதற்குரிய ராவைகள் என்று இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு மீட்கப்பட்ட ஆயுதங்கள் கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே இப்பொழுது பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் அது நீதிமன்றத்துக்கு வருகிறது அந்த விடயம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட 2005ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களாக அவை இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவை சுற்றப்பட்டிருந்த அந்த பத்திரிகை 2005ஆம் ஆண்டுக்குரியதாகவும் அந்த சேலையில் இருக்கின்ற காலாவதி திகதி 2005ஐ ஒத்ததாகவும் இருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே நிலவிய சீரற்ற தன்மை காரணமாக அவை பயன்படுத்தப்பட்டு அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற அதே வேளையில் இரத்த காயத்தோடு கைப்பற்றப்பட்டிருக்கின்ற ஒரு சாரம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினால் எந்த காலத்துக்குரியவை என்று கண்டுபிடிக்கப்படும். இனி நீதிமன்றத்தின் அனுமதியோடு இந்த விவரங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும், முன்னர் ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த இடமே பரபரப்பாக மாறி பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்ற போலீசார் இந்த ஆயுதம் மீட்கப்பட்ட வேளையில் சர்வசாதாரணமாக வந்து அந்த ஆயுதங்களை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கிறது. கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிறது. பிறந்திருக்கின்ற இந்த மாதம் உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நல்லது மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.